நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எதை குறித்து சந்தோஷப்படுறாங்கன்னா, நான் மிகப்பெரிய சபையில நான் மெம்பராக இருக்கிறேன் என்பதை குறித்து சந்தோஷப்படுறாங்க. நான் மிகப்பெரிய சபையில பெரிய போஸ்டிங்ல நான் இருக்கிறேன் என்பதை குறித்து சந்தோஷப்படுறாங்க. நான் மிகப்பெரிய சபையில எவ்வளவு பெரிய ஊழியக்காரத்துக்கு கீழே நான் வேலை பார்க்கிறேன் என்பதை குறித்து இன்னைக்கு சந்தோஷப்படுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஒருபோதும் உங்களை பரலோகத்துக்கு கூட்டி கொண்டு போக முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய சபையில நீங்க மெம்பரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சபையில நீங்க பெரிய போஸ்டிங்ல இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஊழியக்காரருக்கு நீங்க பணிவிட பண்ணாலும் சரி, எவ்வளவு பெரிய காணிக்கை கொடுத்தாலும் இது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரே வழி பைபிள் வேதாகம வார்த்தைகளை, வசனத்தை, சத்தியத்தை அறிந்து அதன்படி நம்பி அதை விசுவாசித்து அதை கீழ்ப்படுகிறவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு யோவான் 14, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவர்கள் பிதாவையும் அறிந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை கண்டவர்கள் பிதாவையும் கண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு, நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் நான் சுயமா சொல்லவில்லை. என்னிடத்தில் நடப்பித்த எல்லா கிரிகளும் நான் செய்யவில்லை, பிதாவானவரே செஞ்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவிலும் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புங்கள். அல்லது இயேசு கிறிஸ்து நடப்பித்த பலவிதமான அதிசயங்கள், கிரியைகள் பிதாவின் மூலமாக நடப்பித்ததை நீங்கள் நம்புங்கள்ங்கிறது இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதனால எபேசியர் 2வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம். அதனால வசனத்தை இந்த பரலோகத்துக்கு போகிற ஒரே வழி இந்த சத்தியம்தான். இந்த வேத வசனத்தை யாரெல்லாம் தியானித்து அதன்படி நடந்து அதை கீழ்ப்படுகிறவங்க தான் பிதாவினிடத்தில் போக முடியும். இந்த வேத வசனத்தை தியானித்து அதன்படி நடந்து கீழ்ப்படுகிறவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். நம்ம பெரிய சபையில மெம்பரா இருக்கிறதுனாலையும், நம்ம பரம்பரை கிறிஸ்தவனாக இருக்கிறதுனாலையும், அநேக காணிக்கைகளை கொடுப்பதுனாலையும், பெரிய ஊழியக்காரனுக்கு நான் பணிவிடை செய்வதனாலேயே நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. ஒன்னே ஒண்ணுதான் சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதனால வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வசனத்தை நன்றாக தியானிங்க. அந்த வசனத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அர்ப்பணிங்க. அந்த வசனத்தை மற்றவர்கள் முன்பாக உலகத்தில் நல்லபடி பிரதிபலிங்க. அப்பொழுதுதான் நீங்க பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.